அபி ஏ குண்டிக்கிளி, சிவா வரியா இல்லையா? வா. இங்க என்ன பண்ற? என் பெர்மிஷன் இல்லாம நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தானே? மீறி வெளியே வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேனே ஞாபகம் இருக்கு? இல்ல அந்த முட்டாப்பாய் அழக நான் கொன்றுவேன்னு சொன்னேன், மறந்துட்டியா? ஆனா அதை நான் மறக்கவே இல்லை. நீ என் பேச்சை மீறி வெளியே வந்ததுனால நான் என் பேச்சை காப்பாத்துறதுக்காக ரவுடிகளை அனுப்பி அந்த முட்டாப்பையில அடிச்சு போட சொல்லிட்டேன். என்ன லுக்கு? நான் தான் ஆளுங்களை அனுப்பி அந்த அழகு முட்டாப்பையில அடிக்க சொன்னேன். ஃபீல் பண்றியா? பண்ணு 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 பண்ணு. இது சும்மா டீசர் கட்டு தான். அடுத்த தடவை இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தனா மெயின் பிக்சரையே ஓட்டிடுவேன். புரியல? அவனை ஒரே அடியா தீத்து கட்ட சொல்லிடுவேன். ஏய், அந்த அழகு பயலோட குழந்தை உலகத்துக்கு வரதுக்குள்ள அவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான், மேலே போய் சேர்ந்துருவான். அழகு அவன் குழந்தை போட்டோல பாக்குற மாதிரி பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. புரிஞ்சுதா? அண்ணே, மங்க காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஈஸ்வரியும் அழகும் எங்க? அபியே வேற காணோம். அபி வெளியில உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கானே. ஈஸ்வரி அபி கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அண்ணே. இருங்க அண்ணே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. அபிமா, அபி அபி, ஈஸ்வரி எங்கம்மா? என்னம்மா, ஈஸ்வரியோட வண்டியை கூட காணோம். ஈஸ்வரி அன்னிக்கிட்ட சொல்லாம கூட எங்க போனா? ஈஸ்வரி வந்துட்டா. ஈஸ்வரி, நீ எங்கன்னு அண்ணி கேட்டாங்க. நீ எங்க போயிட்ட? நான் வந்து சொல்றேன். இருங்க.
ஐயோ என்ன மாப்ள, என்னாச்சு மாப்ள உனக்கு? தீக்குச்சி என்னடாச்சு? மங்கேமா ஒண்ணும் இல்ல. மார்க்கெட்ல இருந்து லோடு வண்டியில வரப்போ சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஆக்சிடென்ட்டா? மங்கேமா என்ன மங்க, என்னாச்சு? மாப்ள மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரப்ப லோடு வண்டி ஆக்சிடென்ட் ஆயி தலையில கையில எல்லாம் அடிபட்டிருக்காண்டி. மங்க என்ன சொல்றே? இங்க பாருங்க, அத்தை கிட்டயும் ஆக்சிடென்ட்னே சொல்லுங்க, உண்மையே சொல்ல வேண்டாம். தீக்குச்சி சரியா? ஐயோ டேய், என்னடா அழகு, என்ன அடிபட்டிருக்கு? எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ அத்தை பயப்படாதீங்க அத்தை. லோடு வண்டி குறுக்க திடீர்னு ஏதோ ஒரு பைக் வந்திருக்கு. அந்த பைக்ல மோதாம இருக்கிறதுக்கு லோடு வண்டி டிரைவர் பிரேக் போட்டிருக்காரு. அதுல சின்னையா பக்கத்துல இருந்த கம்பியில தலையும் கையும் இடிச்சு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான். பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயோ டேய், என்னடா அழகு, பார்த்து பொறுமையா வரக்கூடாதா? இப்படியா போயிடுச்சுப்ப? இல்லம்மா. அம்மா, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு பயந்துட்டு அண்ணி உங்ககிட்ட வந்து உண்மையை மறைக்கிறாங்க. டேய், லோடு எடுக்கும் போது ஒன்றும் ஆக்சிடென்ட் ஆகலம்மா. 4-5 ரவுடி பசங்க திடீர்னு வந்து வண்டியை மறைச்சிட்டு என்னையும் பஸ் அடிச்சுட்டு போயிட்டானுங்கம்மா. என்ன நீ? என்ன ரவுடி பசங்களா? டேய் என்னடாச்சு? அம்மா இல்லம்மா, அவன் சும்மா சொல்றான். எதுக்கு அடிச்சாங்க? அம்மா அவன் வளர்றாம்மா. யாரடா அவங்களா? என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? அவன் பாட்டுக்கு என்னடா சொல்றான், நீ போய் அம்மா சொல்றியா? அம்மா யார் அம்மா அந்த ரவுடி ஒண்ணும் இல்லம்மா. பசங்க? அம்மா ஐயோ. அதெல்லாம் யாரும் இல்லம்மா. ஏய், நீ இப்ப உண்மை சொல்ல போறியா இல்லையா? அவன் பாட்டுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு? அத்தை, கிரிஜா லாக்அப்ல இருக்கான்ல, அந்த கோவத்துல சம்பத் ஏதோ ரவுடிங்ல அனுப்பி சின்னையாவை ஆள் செட் பண்ணி அடிக்க வச்சிருக்காரு.